வெல்கம் டு ஐடிஎம் மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்கக்கூடிய கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்லேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒவ்வொரு ட்ரேடாக பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ ஐடி படித்தவங்க யாராக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அந்த ஜாபுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான மெட்டீரியல், சரிங்களா, ஐடியில் இருக்கிற அனைத்து ட்ரேடுகளுக்கும் ப்ளஸ் தமிழாக இருந்தாலும் ஜிகே இருந்தாலும் அதுக்கும் வாங்கிக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரேட் போட்டிருக்கோம், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்க. வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் மைக்ரோமீட்டர்? மைக்ரோமீட்டர் வேலை செய்யும் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மைக்ரோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரூ அண்டு நட்டு, சரிங்களா, ஸ்க்ரூ அண்டு நட்டு கான்செப்டில் தான் மைக்ரோமீட்டர் ஒர்க் ஆகுது. சரிங்களா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிறதுனால என்ன யூஸு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை பார்க்காம போயிடாதீங்க. இதை பார்த்துட்டு போனால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்ன்றதை இங்கேயே உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. வாட் இஸ் த ஜீரோ ரீடிங் ஆஃப் 50 to 75 mm அவுட் சைடு மைக்ரோமீட்டர்? அதாவது 50 முதல் 75 வரை அளவு உள்ள அவுட் சைடு மைக்ரோமீட்டருடைய ஜீரோ அளவு என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோமீட்டரில் 50லேருந்து 75 தான் அளக்க போகிறாங்க. அப்போ 50 தான் அந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும். சரிங்களா? ஜீரோ மாதிரி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் மைக்ரோமீட்டர். அப்படின்னா இப்போ 50லேருந்துன்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு 50லேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறோடைய அளவே வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0 to 25 அப்படின்னு சொன்னாங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. ஒய் த ஹேண்ட் டேப் ஆர் சேம்பர்ட் அட் த லெட்? சரிங்களா? அதாவது ஹேண்ட் டேப்பில் லீட் பாகம் சரிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் டேப் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். சரிங்களா? இது மாதிரி சர்வலாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது எதுக்காக அப்படின்னா டேப் வந்து பார்த்தா அப்போ தான் அந்த ஹோலில் கரெக்டாக அலைன் ஆகி நமக்கு டேப் த்ரெட்டு ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அலைனிங் பர்பஸுக்காக தான் அது பண்ணுறாங்க. which one of the following instrument used to measure the accurately the angle of taper? அதாவது எந்த பொருளை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஆங்கிளை வந்து அக்யூரேட்டாக அளக்க முடியும் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் வெர்னியர் பெவல் ப்ரொடக்டர். சரிங்களா? வெர்னியர் பெவல் ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆங்கிளை அக்யூரேட்டாக அளக்க முடியும். இதனுடைய அக்யூரேசி 5 minutes. சரிங்களா? ஓகே. இந்த சென்சிட்டிவ் பெஞ்ச் ட்ரில்லிங் மிஷின் இஸ் கேப்பபிள் ஆஃப் ட்ரில்டு ஹோல், சரிங்களா, அப் டு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த ட்ரில் அளவு வரை சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷினில் பிடிக்க முடியும் அப்படின்னு ஹோல்டு பிடிச்சி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 12.5. சரிங்களா? 12.5 வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது, which type of taper is provided in the drill shank? drill shankல என்ன டைப் ஆஃப் டேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டைப் டேப்பர் அப்படின்னா மோர்ஸ் டேப்பர். சரிங்களா? என்ன டைப் டேப்பர் அப்படின்னா மோர்ஸ் டேப்பர். which is the unit of cutting speed in drilling operation? ட்ரில்லிங் ஆப்ரேஷனில் கட்டிங் ஸ்பீடுக்கான யூனிட் அலகு என்னன்னு கேட்குறாங்க. கட்டிங் ஸ்பீடோட அலகு மீட்டர் பர் மினிட். சரிங்களா? மீட்டர் பர் மினிட்ஸ். அடுத்தது, த பிச் செலெக்ஷன் ஆஃப் ஆக்சைன் இன் கான்டியூட் அண்ட் அதர் தின் ஷீட் மெட்டல் ஒர்க்ஸ். அதாவது உலோகத்தகடு வேலைகள் மற்றும் குழாய்கள் மற்றும் சாஃப்டான டியூப்ஸ். சரிங்களா? மென் டியூப்களை அறுக்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிச்சு அளவு. சரிங்களா? ரொம்ப மெல்லிசான பொருள், ரொம்ப தின்னான மெட்டீரியலுக்கு ஷீட் மெட்டல் இது மாதிரி பொருளுக்கெல்லாம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷா பிளேடில் வந்து ஃபைன் பிச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்போ 0.8 மில்லிமீட்டர். சரிங்களா? 0.8 mm.
ஃபைன் பிட்ச் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஃபைன் பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ஹவு ஷுட் எ ஸ்டீல் ரூல் பி ஸ்டோர்டு டு மெயின்டைன் இன்ஸ் அக்யூரசி. ஸ்டீல் ரூலில் துல்லியத்தை பராமரிக்க எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன் ப்ரொடக்டிவ் கேஸ் ஆர் ஹோல்டர், அதுக்கான பெட்டியில் நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கணும். பாதுகாப்பு பெட்டி அல்லது உரையில் வைத்து பாதுகாப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா மென்னீர் காலிப்பராக இருந்தாலும் மைக்ரோமீட்டராக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பாக்ஸில் கொடுப்பாங்க வாங்கும்போது. அடுத்தது the main causes of rough hole during drilling is, ட்ரில்லிங் செய்யும்போது ஹோல்கள் ரஃப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபீட் ரேட் வந்து நம்ம ஹையாக கொடுத்துருவோம். சரிங்களா, அது மாதிரினால தான். அப்போ ஊட்ட விகிதம் மிக அதிகமாக இருந்தால் ரஃப்பாக தான் இருக்கும். அப்போ சரியான அளவுக்கு ஃபீடே கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு இதுவாக இருக்கும், ஃபைனாக இருக்கும். சரிங்களா, இல்லைன்னா ரஃப்பாக தான் வரும். ஓகே, அடுத்தது வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ரிமூவிங் ப்ரோக்கன் டேப். அதை உடைந்த டேப்புகளை அகற்றுவதற்கு டேப் எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, டேப் எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இன் ட்ரில்லிங் மிஷினுடைய ஃபீடு. சரிங்களா, பார்த்தது ஸ்பீடு. சரிங்களா, அது வந்து மீட்ரு பர் மில்லிமீட்டர் ஸ்பீடுன்னு கேட்டாங்க. இங்கே வந்து ஃபீடு. சரிங்களா, யூனிட் ஆஃப் ஃபீடுனா மில்லிமீட்டர் பர் ரிவால்வேஷன். சரிங்களா, மில்லிமீட்டர் பர் ரிவால்வேஷன். The point angle of drilling twist drill depends upon the, அதாவது ட்விஸ்ட் ட்ரில்லுடைய பாயிண்ட் ஆங்கிள் எதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா மெட்டீரியலை பொறுத்தான். சரிங்களா, நம்ம ட்ரில்லிங் எடுக்கும்போது மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செலெக்ஷன் பண்ணுவோம். சரிங்களா, அப்போ மெட்டீரியல் ஆஃப் த ட்ரில்லிங் செய்ய வேண்டிய உலோகத்தை பொறுத்து தான். சாஃப்டான பொருளாக ஹார்டான பொருளாக அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சரி, வுட்டுனா வுட்டு, இப்போ அது மாதிரி மெட்டல்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுவோம். சரி, ஓகே. நேம் ஆஃப் த டூல் டு மேக் த அவுட் சைட் த்ரெட், அதாவது வெளிமறையை வெட்டி உருவாக்க பயன்படும் வெட்டுக்கருவி எவ்வாறு அழைக்கப்படுது. சில வெளிமறையெல்லாம் வெட்டுறதுக்கு நம்ம டை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, டை யூஸ் பண்ணுவோம். டேப்புன்றது, சரிங்களா, இந்த டேப்புன்றது பார்த்திங்கன்னா உள்மறை. சரிங்களா, இதுதான் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே த்ரெட் வேணும்னா அதுக்கு டேப் யூஸ் பண்ணுவோம். இதுவே ட்ரில்லுன்றது ஹோல் ஓட்ட போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ரீமர் வந்து அந்த ஹோல் வந்து ஃபைனாக நல்லா அக்யூரேசியாக இருக்கிறதுக்கு அது நம்ம ரீமர் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்தது when a new grinding wheel is mounted which work must be done before use, அதாவது புதிய வீல் பொருத்தப்படும் போது அதை பயன்படுத்துவதற்கு முன் என்ன வேலை ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா டியூனிங் சொல்லுவாங்க. சரிங்களா, ட்ரூயிங் செஞ்சுட்டு தான் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ட்ரூயிங். கிளேசிங் அப்படின்னா அது மேலே வந்து அன்வான்டான மெட்டீரியல் கிரைண்டிங் வீல் மேலே டெபாசிட் ஆகியிருந்தால் அதுமாதிரி கிளேசிங் சொல்லுவாங்க. சரிங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணுறது கிளேசிங் ஆர் ட்ரெஸ்ஸிங். அதாவது அன்வான்ட் மெட்டீரியல் வந்து சேர்ந்து இருந்தால் அது மாரி லோடிங்கு, அதை வந்து ட்ரெஸ்ஸிங் அப்படின்ற டூலை வச்சு நம்ம சரி பண்ணுவோம். சரிங்களா, ஓகே. விச் மெட்டீரியல் இஸ் யூஸ் டு மேக் டேப்புகளை எந்த உலோகத்தால் செய்யப்படுகிறது அப்படின்னா ஹை ஸ்பீட் ஸ்டீல், அப்படி இல்லாட்டினா ஹை கார்பன் ஸ்டீல். சரிங்களா, நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஹேண்ட் டேப்னா ஹை கார்பன் ஸ்டீல், இதுவே மிஷினில் யூஸ் பண்ண மிஷின் டேப் அப்படின்னா ஹை ஸ்பீட் ஸ்டீல் மேக்ஸிமம். சரிங்களா, அது ட்ரில்லாக இருந்தாலும் டேப்பாக இருந்தாலும். சரிங்களா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ காமன் டைப் ஆஃப் கிரைண்டிங் வீல், பின்வருவது பொதுவான கிரைண்டிங் சக்கரமாகாது. சில மீதி எல்லாமே காமன் டைப்பு. ஸ்ட்ரெயிட் வீல், கப் வீல், கோன் வீல் அப்படின்னு இருக்குது. இந்த டிஸ்க் வீல்ன்றது கிடையாது. சரிங்களா, டிஸ்க் வீல் அப்படின்றது கிடையாது. இன் ஏ சிங்கிள் கட் ஃபைல் ஓவர் கட் டீத் ஆர் கட் ஆங்கிள் ஆஃப், சிங்கிள் கட்டில் ஃபைலில் அது மேலே கட் பண்ணிக்கூடிய ஓவர் கட்டுடைய சிங்கிள் கட் அறத்தின் ஓவர் கட் பற்களுடைய வெட்டு கோணம். சரிங்களா, 60 டிகிரி. அடுத்தது கட்டிங் ஆங்கிள் ஆஃப் சிப்பிங் மைல்டு ஸ்டீல், அதாவது மைல்டு ஸ்டீலோட சிப்பிங்க்கு கட்டிங் ஆங்கிள் அப்படி ஏன்னா பார்த்தீங்கன்னா 55 டிகிரி யூஸ் பண்ணுவோம்.
சிப்பிங் வந்து சிசிலோட இது வந்து 55 டிகிரி. விச் in which scenario is narrow steel rule particularly used? சரிங்களா, எந்த சூழ்நிலையில் குறுகிய ஸ்டீல் ரூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, மெஷூர் த ஸ்மால் இன்டர்னல் கேப் அண்டு குரூவ்ஸ், சின்ன சின்ன கேப்பு குரூவ்ஸ் எல்லாம் அளக்கிறதுக்கு தான் இந்த நேரோ ஸ்டீல் ரூல் யூஸ் ஆகும். அடுத்தது, இன் ஏ மெஷர்மெண்ட் இஸ் 1.5 மீட்டர் ஹவு மெனி சென்டிமீட்டர், அதாவது 1.5 மீட்டர் அளவானது எத்தனை சென்டிமீட்டர் கேட்குறாங்க. நமக்கு தெரியும், அதாவது 100, சரிங்களா, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 100 சென்டிமீட்டர், சரிங்களா, 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், சரிங்களா, 1 மீட்டர் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ இங்கே 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 150 சென்டிமீட்டர் சேர்ந்தால் தான் என்னது 1.5 மீட்டரை குறிக்கும். சரிங்களா, அப்போ 150 சென்டிமீட்டர் தான். அடுத்தது, த பிட்ச் செலெக்ஷன் ஆக்ஷா இன் டூல் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீல், ஹை ஸ்பீட் ஸ்டீல். சரிங்களா, அதாவது டூல் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீல், ஹை ஸ்பீட் ஸ்டீல் இவற்றை அறுக்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிட்ச் அளவு ஆக்ஷா பிளேடில் என்ன அளவு அப்படின்னா 1.4 mm. சரிங்களா, 1.4 mm இருக்கக்கூடிய பிட்ச் இருக்கக்கூடிய பிளேடை செலெக்ஷன் பண்ணணும். இது ஹார்டான மெட்டீரியல். சரிங்களா, அடுத்தது 1 millimeter இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி மைக்ரான், 1 மில்லிமீட்டர் வந்து 1000 மைக்ரான். சரிங்களா, 1 மில்லிமீட்டர், இங்கே மில்லிமீட்டர் கேட்டிருக்காங்க. சரிங்களா, 1000 மைக்ரான். இதே மீட்டர் கேட்டிருந்தாங்கன்னா 10⁶ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, in which file method is done when heavy reduction of metal, அதிகப்படியான உலோகத்தை நீக்கிறதுக்கு நம்ம டயகனல் ஃபைலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அதிகப்படியான மெட்டீரியல் ரிமூவ்றதுக்கு டயகனல் ஃபைலிங் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது, in which type of grinding machine is the workpiece held between two center, அதாவது என்ன டைப் ஆஃப் கிரைண்டிங் மிஷின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் வந்து 2 சென்டருக்கு இடையில் வச்சுருப்போம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங். சரிங்களா, சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் 2 மையங்களுக்கு இடையே பிடிக்கப்படுகிறது அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங்கில் தான் அது மாதிரி பிடிப்பாங்க. அடுத்து, வாட் இஸ் த கன்வென்ஷன் ஃபேக்டர் ஆஃப் 1 inch 2 millimeter, ஒரு அகலம். சரியா, ஒரு அங்கலத்தை சரிங்களா, ஒரு அங்கலத்தை மில்லிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. 1 இன்ச்சு வந்து 25.4 mm. சரிங்களா, 25.4 mm. இதுவே சென்டிமீட்டர் சொன்னாங்க அப்படின்னா 2.54 mm, 24 சென்டிமீட்டர். சரிங்களா, இந்த ஐசோமெட்ரிக் த்ரெட் கால்குலேஷன் டேப் ட்ரில் சைஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க M10 இன்ட்டு பிச் 1.5 த்ரெட்டட். சரிங்களா, அதாவது ஐசோமெட்ரிக் த்ரெட்டில் M10 டேப்பு 1.5 பிச்சில் ஏற்படக்கூடிய ட்ரில்லினுடைய அளவு. சரிங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரில்லு பண்ணணும் டேப் சைஸு கேட்குறாங்க. இப்போ நம்ம எந்த டைப் ஆஃப் டேப் சைஸ் நீங்கள் செலெக்ஷன், அதாவது ட்ரில் போட போகிறோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது. டேப் சைஸ் அதாவது ட்ரில் சைஸ் ஈக்குவல் டு டேப் சைஸ் மைனஸ் 2 இன்ட்டு 0.6134 சம்திங். சரிங்களா, 34 சம்திங் இன்ட்டு பிச் 1.5. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணி இந்த மெயின் 10ல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.17 சம்திங் வரும். அதை நம்ம 8.2 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, 8.2 mm. ஏன்னா மெட்ரிக் த்ரெட்னு சொல்கிறதுனால இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நார்மலாகவே நம்ம அப்படின்னா கொடுத்துருக்க பிச்சை டைரெக்டாக டயாவில் மைனஸ் பண்ணாலே போதும். சரிங்களா, ஓகே. ஹவு மெனி இன்ச்சஸ் ஆர் தேர் இன் த 1 foot. சரிங்களா, ஒரு அடியில் எத்தனை இன்ச் இருக்கும் அப்படின்னா ஒரு அடி, இப்போ ஒரு அடி ஸ்கேல் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு அடி ஸ்கேலில் மேலே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா,
12 இன்ச்சு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. கீழே எம்எம்மில் பார்த்தீங்கன்னா 300 சரிங்களா, அதாவது 30 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் சொன்னால் 30 சரிங்களா, எம்எம்மில் சொன்னால் 300 mm கிட்ட கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்போ ஞாபகம் வச்சுங்க, ஸ்கேல்லேருந்தே கொஷின் நமக்கு வந்துட்டுருக்கு. அதேமாதிரி ஸ்கேலோட அக்யூரசி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 0.5 ஸ்டீல் ரூல் உள்ளது சரிங்களா. த பிச் ஆஃப் வேவ் செட் ஆக்ஸாபிளேடிஸ், ஆக்ஸாபிளேடில் வேவ் செட்டோட பிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 சரிங்களா, 0.8 mm. இந்த செகண்ட் கேட் ஃபைல் டினோட்ஸ், செகண்ட் கேட் ஃபைல் எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா கிரேட் ஆஃப் ஃபைலில் செலெக்ஷன் பண்ணுறாங்க. கிரேட் ஆஃப் ஃபைல் கிரேடு வச்சு சொல்கிறாங்க. அடுத்தது இன் ஆர்க் வெல்டிங் ரெக்கமெண்டட் கரண்ட் ஆஃப் ஆர் 0.6 mm எலக்ட்ரோடிஸ், அதாவது ஆர்க் வெல்டிங் அடிக்கிறாங்க, அதில் 6 எலக்ட்ரோடு வந்து 6 mm டயாமீட்டர் கொண்ட எலக்ட்ரோடுக்கு எத்தனை ஆம்ஸ் கரண்ட் செட் பண்ணணும்னா 300லேருந்து 400 ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆம்ஸை செலக்ட் பண்ணணும். வாட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் ஃபில்லர் ராட் யூஸ்டு வெல்டிங் ஆன் 5 mm திக்னஸ் பிளேட். ஃபஸ்ட்டு வந்து ராடு சொல்கிறாங்க, ராடு டயாமீட்டர் வந்து 6 mm. இப்போ வந்து பிளேட்டோட திக்னஸ் வந்து 5 mmனா ஃபில்லர் ராடு எந்த சைஸுனால் அதை விட ஒரு சைஸ் கம்மியாக 4 mm யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. 4 mm. நேம் ஆஃப் த டிஸ்டார்ஷன் அக்கர் இன் த வெல்டிங் டைரக்ஷன் இஸ், வெல்டிங் திசையில் ஏற்படும் நிகழ்வு உருமாற்றத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. லாங்கிடியூடினல் டிஸ்டார்ஷன் சரிங்களா, லாங்கிடியூடினல் உருமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. which one of the following current AMP setting for 1/8 எலக்ட்ரோடு, அதாவது 1/8 இன்ச்சு கொண்ட எலக்ட்ரோடுகள் எந்த அளவு மின்னோட்டம் தேர்ந்தெடுப்பாய் அப்படின்னு கேட்குறாங்க. 75லேருந்து 185 ஆம்ஸ். The arc welding machine can be used anywhere in the field work, even away from எலக்ட்ரிக் லைன். மின்சாரம் இல்லாத எந்த இடத்திற்கு எடுத்து சென்று வெல்டிங் செய்யக்கூடிய வெல்டிங் மிஷின் வந்து சப்ளைவே இல்லாத இடத்துல நம்ம எடுத்துகிட்டு போய் வெல்டிங் அடிக்கணும் அப்படின்னா இன்ஜின் ஜென்ரேட்டர் செட்டு யூஸ் பண்ணுவாங்க. இன்ஜின் ஜென்ரேட்டர் செட் சரிங்களா. இது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அப்படி இருக்கும். இது ஒரு வீல், அங்கே ஒரு வீல் போட்டிருப்பாங்க. இது நிறையா என்ன பண்ணுவாங்க, பெரிய மிஷினில் வச்சு டிராக்டரோ இல்லைன்னா ஏதாவது வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க, பார்த்துருப்பீங்க. அது பேர் இன்ஜின் ஜென்ரேட்டர் செட்டு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் டெம்பரேச்சர் ஆக்சி கோல் கேஸ் ஃப்ளேம், ஆக்சி கோல் கேஸ் ஃப்ளேமுடைய வெப்பநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா 1800லேருந்து 2200 சென்டிமீட்டர் சென்டிகிரேட் வெப்பநிலை இருக்கும். 1800லேருந்து 2200. இன் கேஸ் வெல்டிங் ஹைட்ரஜன் சிலிண்டர் கலர் இஸ், கேஸ் வெல்டிங்கில் ஹைட்ரஜன் சிலிண்டருடைய கலர் கேட்குறாங்க. ஹைட்ரஜன் சிலிண்டர் ரெட் கலர் சரிங்களா, ஹைட்ரஜன் சிலிண்டர் ரெட் கலர். இதுவே ஆக்சிஜன் அப்படின்னா பிளாக் கலர். அசிட்டிலினா மெரூன் கலர். நான் வச்சிங்க. The pressure is dissolved acetylene gas cylinder is, அதாவது கரைக்கப்பட்ட அசிட்டிலின் வாயு கொண்ட ஒரு சிலிண்டரின் அதன் அழுத்தம் டேஷ் ஆகும். எந்த அளவு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா டிசால்வ்டு கேஸில் 15 to 16 kg சென்டிமீட்டர் ஸ்கொயர், 15 to 16 kg சென்டிமீட்டர் ஸ்கொயர். அசிட்டிலின் கேஸ் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் டேஷ் அண்டு டேஷ். அசிட்டிலின் கேஸ் வந்து காம்பினேஷன் அப்படின்னா கார்பன் அண்டு ஹைட்ரஜன், கார்பன் சரிங்களா, கார்பன் அண்டு ஹைட்ரஜனுடைய காம்பினேஷன் தான் அசிட்டிலின் கேஸ். த எர்த் கிளாம்ப் இஸ் யூஸ்டு இன் வெல்டிங், வெல்டிங்கில் எர்த் கிளாம்ப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிட்டன் கரண்ட் சரிங்களா, அதாவது எர்த் கிளாம்ப் கனெக்ட் த ரிட்டன் லோட் டு ஃபேமிலி டு த ஜாப் ஆன் த வெல்டிங் டேபிள். வெல்டிங் மேஜில் உள்ள வேலைகளுக்கு உறுதியான வோல்ட்டை திருப்புவதற்கு எர்த் கிளாம்ப் யூஸ் இணைக்கப்பட்டுள்ளது சரிங்களா. which valve is used to close the first while gas flame
ஸ்னாப் அவுட் அண்டு பேக் ஃபயர். அதாவது ஸ்னாப் அவுட்டோ இல்லைனா பேக் ஃபயர் ஆகும்போது எந்த வால்வை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. அப்போ எந்த வால்வை நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜன். ஏன்னா ஒரு ஃபயர் ஆகிறதுக்கு முக்கியமானது ஒன்று நெருப்பாக இருக்கலாம், இல்லாட்டினா எரிபொருளாக இருக்கலாம், இல்லாட்டினா ஆக்சிஜன். இந்த 3 தான். அப்போ அது 3த்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஆக்சிஜன் வால்வு தான் முதல்ல க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சிஜன் கிடைக்காட்டாலே என்ன ஆகிடும், பொருள் டக்குன்னு நின்றுடும். சரிங்களா? தீ நின்றுடும். அப்போ ஐடென்டிஃபை த நான் ஃபியூஷன் வெல்டிங். உருகா இணைப்பு எந்த வகை அடையாளம் கேட்குறாங்க. இது என்ன நான் ஃபியூஷன் வெல்டிங் வந்து சால்ட்ரிங், பிரேசிங், பிரான்சிங். சரிங்களா? சால்ட்ரிங், பிரேசிங், பிரான்சிங் இதான் வந்து நான் ஃபியூஷன் வெல்டிங்கில் வரும். த calcium carbonate is a chemical compound consist of calcium and dash percentage and carbon. அதாவது கால்சியம் கார்பைடில் வந்து கால்சியம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 62.5, கார்பன் வந்து 37.5%. சரிங்களா? 62.5, 37.5. ஓகே. இந்த ஆர்கான் சிலிண்டர் கலர், ஆர்கானோட சிலிண்டர் கலர் வந்து என்ன கலரில் இருக்குன்னா ப்ளூ கலர். சரிங்களா? ஆர்கான் வந்து ப்ளூ கலர். ரெட்டுனா பிளாக். சரிங்களா? பிளாக்னா அசிட்டிலின் அப்படின்னு அதாவது ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? சரிங்களா? ரெட்டுனா ஹைட்ரஜன். சரிங்களா? ரெட்டுனா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ப்ளூ கேட்டிருக்காங்க. ப்ளூ வந்து ஆர்கான். சரிங்களா? ப்ளூனா ஆர்கான் நான் வச்சுக்கேன். ப்ளூனா ஆர்கான், நீலம், வாயுவுடைய சிலிண்டர். ஓகே. விச் டைப் ஆஃப் ஹேமர் யூஸ்டு இன் வெல்டிங் ஷாப் ஃபார் ரிமூவிங் ஸ்லாக். வெல்டிங் ஷாப்புகளில் சரிங்களா வெல்டிங்னால் உருவாகும் கடைசை சரிங்களா அந்த பிசுறுகள்லாம் நீக்கிறதுக்கு எந்த பயன்படுத்தினா சிப்பிங் ஹேமர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சிப்பிங் ஹேமர் யூஸ் பண்ணுவோம். சிப்பிங் ஹேமர் பார்த்துருப்பீங்க, கூஸ் அப்படி இருக்கும். சரிங்களா? இது மாதிரி கொடுத்துருப்போம். சிப்பிங் ஹேமரை யூஸ் பண்ணுவாங்க. டபுள் எண்டு ஸ்பேனர் மேடு பை. டபுள் எண்டு ஸ்பேனர்லாம் வந்து எந்த உலோகத்தில் செய்கிறாங்க அப்படின்னா ஃபோர்ஜ்டு குரோமியம் வெனடியம் ஸ்டீல். சரிங்களா? ஃபோர்ஜ்டு குரோமியம் வெனடியம் ஸ்டீல். நீங்கள் ஸ்பேனர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பேனர்லேயே இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃபோர்ஜ்டு குரோமியம் வெனடியம் ஸ்டீல்னு. அடுத்தது இன் கேஸ் வெல்டிங் த கேஸ் கட்டிங் டு இக்னைட் த ஃபயர் டு டேஷ் டூல் யூஸ்டு. அதாவது கேஸ் வெல்டிங்கோ இல்லை கேஸ் கட்டிங் செய்யும்போது நெருப்பை பற்ற வைக்க பயன்படுத்தப்படும் கருவி எதுன்னா ஸ்பார்க் லைட். சரிங்களா? ஸ்பார்க் லைட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்பார்க்கை ரெடி பண்ணுவோம். சரிங்களா? ஃபயரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. அடுத்தது த டோட்டல் ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் டிசி ஆர்க் கன்சிஸ்டிங் பாசிட்டிவ் டெர்மினல் பர்சன்டேஜ் 2/3, நெகட்டிவ் டெர்மினல் டேஷ் பர்சன்டேஜ் 1/3 ஹீட் இஸ். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, டிசி ஆர்க் வெளிப்படுத்தும் போது மொத்த வெப்பம் பாசிட்டிவ் முனையில் வந்து பார்த்திங்கன்னா 66%. சரிங்களா? 66% நெகட்டிவ் முனையில். சரிங்களா? நெகட்டிவ் முனையில் சதவீதம் பார்த்திங்கன்னா 1/3. சரிங்களா? 1/3 33% இருக்கும். சரிங்களா? 66 முதல் 33% நான் வச்சுங்க. while slag removing in welded portion the eyes are protected by. அதாவது வெல்டிங் செய்யும்போது அந்த பிசுரெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கும் போது நம்ம கண்ணுக்கு பாதுகாக்கிறதுக்கு எந்த பொருளை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிப்பிங் காகல்ஸ். சரிங்களா? கண்ணாடி போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுவோம், பார்த்துருப்பீங்க. அதுவே ஹேமர் வந்து சிப்பிங் ஹேமர். சரிங்களா? அதுக்கப்புறம் த ஃப்ளேம் சூட்டபிள் ஃபார் வெல்டிங் கேஸ்ட் ஐன். கேஸ்ட் ஐனை வெல்டிங் பண்ணுறது, வார்ப்பிரும்பை வெல்டிங் பண்ணுறதுக்கு என்ன ஃப்ளேம் யூஸ் பண்ணால் நியூட்ரல் ஃப்ளேம். சரிங்களா? நியூட்ரல் தீப்பிழம்பு யூஸ் பண்ணுறாங்க. வாட் டஸ் ஏ ஃபயர் பாயிண்ட் இன் லூப்ரிகண்ட் இண்டிகேட்டட். உயவு பொருளின் ஃபயர் பாயிண்ட் எதை குறிக்கிறதுங்கிறாங்க. டெம்பரேச்சர் அட் விச் த லூப்ரிகேஷன் கேட்ச் ஃபயர் கண்டினியூஸ் பர்னிங். சரிங்களா?
அதாவது உயவு பொருள் வந்து தீப்பிடித்து தொடர்ந்து எரிந்து விடும் வெப்பநிலை தான் என்ன பண்ணுவோம், கேட்ச் ஃபயர், அதாவது ஃபயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபீடு? ஊட்டத்தினுடைய அலகு மில்லிமீட்டர் பர் ரிவால்வேஷன். சரிங்களா, சுற்று, millimeter per revolution. Okay. Which component of the lathe machine control the feed rate? feed rate என்ன லேத் இயந்திரத்தில் என்ன பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துது அப்படின்னா கியர் பாக்ஸ். சரிங்களா, கியர் பாக்ஸ் மெத்தடில் தான் நம்ம ஃபீட் ரேட்டை கம்மி பண்ணுறோம். கியர் பாக்ஸ். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபேஸிங் இன் டு ஜாப்? ஒரு ஜாப்பை ஏன் ஃபேஸிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் ஆஃப் த ஆப்ஷன். ரெடியூஸ் த லென்த்து, ஒரு ஜாபோட லென்த்தை குறைக்கலாம். டு ரெஃபரன்ஸ் பிளேனை கொண்டு வரலாம் மெஷூர் பண்ணுறதுக்கு. ரைட் ஆங்கிள் ஃபேஸ் பண்ணலாம். மெயின்டைன் த லோட், மெயின்டைன் த டோட்டல் லென்த் ஆஃப் த ஜாப். இது எல்லாமே சரி தான். சரிங்களா. அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆங்கிள் இஃப் த டேப்பர் இஸ் டுவர்ட்ஸ் த கட்டிங் ஏஜ்? உளியின் வெட்டுக்கோணம் விளிம்பின் முனைப்பகுதி நோக்கி சரிவிருப்பின் அதன் வகை என்ன கோணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் ரேக்காங்கிள். சரிங்களா, நெகட்டிவ் ரேக்காங்கிள். நெகட்டிவ் ரேக்காங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அதுக்கப்புறம் வயல் டர்னிங் ஹவு ஜாப்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை? கடைசல் செய்யும்போது ஹாலோ ஜாப் உள்ளீடற்ற வேலையை தாங்க உதவுது. சரிங்களா. ஹாலோ ஜாப் செய்யும்போது எந்த விதை யூஸ் பண்ணுவோம்னா பிடிக்கிறதுக்காக பைப் சென்டர். சரிங்களா, பைப் சென்டர் யூஸ் பண்ணி பிடிப்போம். சரிங்களா, பைப் சென்டர். வாட் இஸ் an operational benefit of the cone pulley drive system in lathe machine? லேத் இயந்திரத்தில் கோன் புள்ளி டிரைவேஷனுடைய வேலையினுடைய லாபம் என்ன? அது என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ஷூர் ஸ்மூத் ஆப்ரேஷன் வித் மினிமல் நாய்ஸ். குறைந்த ஒலியுடன் மென்மையாக செயல்படுகிறது கோன் புள்ளி. சரிங்களா, பெனிஃபிட். அதுக்கப்புறம் த டங்ஸ்டன் கார்பைட் டூல் இஸ் ஜாயிண்டட் ஆன் த ஷேங்க் பை? டங்ஸ்டன் கார்பைட் டூலுடைய முனை ஆனது ஷேங்குடன் டேஷ் மூலம் இணைக்கப்படுகிறது அப்படின்னா பிரேசிங் மூலம். சில பிரேசிங் பண்ணி தான் இணைப்பாங்க. அடுத்தது, வாட் வில் பி த எஃபெக்ட் இஃப் த கேரேஜ் இஸ் நாட் லாக்டு வைல் ஃபேஸிங் பண்ணும்போது கேரேஜை நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு டாட் பால் மாதிரி சென்டரில் வந்துடும். சரிங்களா, இதுதான் ஒரு ஜாப் அப்படின்னா இந்த ஜாப்பில் ஒரு சென்டரில் ஒரு பால் மாதிரி வந்துடும். சரிங்களா. The taper turning if the tail stock offset method prepared the formula to find the tail stock மெத்தடில் டேப்பர் டர்னிங் பண்ணால் அதுக்கான ஃபார்முலா சரிங்களா பெரிய சைஸ், அதாவது இந்த ஃபார்முலா. சரிங்களா, d - d இன்ட்டு எல் டிவைட் பை 2 இன்ட்டு எல். அதாவது கேபிட்டல் டி அப்படின்றது பொருளோட சரிங்களா இது டயாவாக குறிக்குது. சரிங்களா, ஸ்மால்ன்றது நீங்கள் டேப்பரிங் செய்ய போகிறீங்களா அந்த மினிமமோட டயாவை குறிக்குது. எல்ன்றது டோட்டல், கேபிட்டல் எல்ன்றது டோட்டல் லென்த்து, ஸ்மால் எல்ன்றது நீங்கள் டேப்பரிங் பண்ணக்கூடிய அந்த லென்த்து. சரிங்களா. அடுத்தது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா if one want to change the direction of rotation existing driver and following gear dash gear insert between them. சுழற்சியை, அதாவது டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஐடியலர் கியர் யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா, ஐடியலர் கியர். திசையை மாற்றுறதுக்கு வாட் இஸ் ILO? ILOவுடனா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த லேத் மிஷின் இஸ் டு பர்ஃபார்ம். அதாவது லேத் இயந்திரத்தின் முதன்மை செயல்பாடு என்ன? பிரைமரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டர்னிங் வேலைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, டர்னிங். ஏ கிளாஸ் ஃபயர் மீன்ஸ் கோல் ஃபயர், அதாவது சாம்பல், பேப்பரு, துணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏ கிளாஸ் வகை ஃபயரில் வரும். சரிங்களா, சாம்பலாகக்கூடிய எல்லாமே ஏ கிளாஸ் ஃபயரில் வரும். The swing diameter in
ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன் இஸ், அதாவது சுழற்சி விட்டம் கீழ்கண்ட எந்த எந்திரத்தை குறிப்பிடும் முறைகளில் ஒன்று அப்படின்னா லேத் மிஷின். சரிங்களா, லேத் மிஷினில் ஸ்விங் டயமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் 3 jaw chuck இன் லேத்? 3 jaw chuckனால என்னது? செல்ஃப் அலைனிங் சக்கு. சரிங்களா, செல்ஃபாகவே அது அலைன் ஆகும். 4 jaw chuck அப்படி கிடையாது, ஒவ்வொன்றுத்தையும் நம்ம தனித்தனியாக அலைன் பண்ணுவோம். ஓகே, லேத் பெட் இஸ் மேட் ஆஃப், லேத்தோட பெட்டு எந்த மெட்டீரியல் செய்கிறாங்கன்னா கேஸ்ட் அயன், வார்ப்பிரும்பில் செய்கிறாங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கேரேஜ் இன் லேத் மிஷின்? கேரேஜுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா ஹோல்டு த டூல் மூவிங் அக்ராஸ் த ஒர்க் பீஸ், கருவியை பிடித்து ஷாப்பின் நெடுவரிசையில் நகர்த்துறது தான் கேரேஜோட வேலை. ஒயில் கிரைண்டிங் ஒன் மஸ்ட் யூஸ், அதாவது கிரைண்டிங் செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்று என்னென்னா சேஃப்டி காகல்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா, சேஃப்டி காகல்ஸ், கண்ணை பாதுகாக்கிறதுக்காக சேஃப்டி காகல்ஸு யூஸ் பண்ணுவோம். ஃபயர் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப், ஃபயர்னா என்னது அப்படின்னா ஃபியூலு, ஹீட்டு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது மூணும் சேர்ந்து தான் ஃபயர். ஃபியூலு, ஹீட்டு அதாவது வெப்பம், எரிபொருள், காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அப்போ ஆக்சிஜன், இது மூணும் சேர்ந்து தான் ஃபயர் ஆகிறதுக்கு முக்கிய காரணம். ஓகே, த ஹைட்ரஜன் கேஸ் யூஸ்டு இன் குரோமைசிங், குரோமைசிங் செய்யும்போது ஹைட்ரஜன் வாயு எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஆக்சிஜனேற்றத்தை தடுக்க, ப்ரிவெண்ட் த ஆக்சிஜனேஷன், ஆக்சிடேஷன். சரிங்களா, ஒய் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேட் ஒய் த சர்ஃபேஸ் ஆஃப் த பார்ட் இஸ் கிளீன் பிஃபோர் மெட்டல் ஸ்ப்ரேயிங், மெட்டல் ஸ்ப்ரேயிங் செய்யும்போது ஏன் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா டு கெட் எஃபெக்டிவ் டெபாசிட்டிங், நல்லா டெபாசிட் ஆகிறதுக்கு. சரிங்களா, அப்போ தான் நல்லா படியும். சரிங்களா, இப்போ பூச்சானது பயனுள்ள படிவு பெற யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மோஸ்ட் ஆஃப் பிளாஸ்டிக் கோட்டிங் ஆர் டன் பை, அதாவது பெரும்பாலான பிளாஸ்டிக் பூச்சி எவ்விதத்தில் செய்யப்படுகிறது அப்படின்னா டிப்பிங். சரிங்களா, முழுக செய்கிறது. அந்த இன் குளோரைசிங் ப்ராசஸ் அலுமினியம் பவுடர் இஸ் ஹீட்டட் இன் த ரேஞ்ச், குளோரைசிங் ப்ராசஸில் அலுமினியம் பவுடர் எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறாங்கன்னா 850லேருந்து 1000 சென்டிகிரேட். சரிங்களா, 1000 சென்டிகிரேட் வரைக்கும் ஹீட் பண்ணுவோம். த ஹாட் ஸ்டீல் கூல்டு ரேப்பிட்லி, த ஆஸ்டனைட் சேஞ்ச் இன்டு த நியூ ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு, வெப்பப்படுத்தப்பட்ட எக்கை வேகமாக குளிர வைக்கும்போது ஆக்சனைட் வடிவம் உள்ள எஃகு டேஷ் வடிவில் மாறுகிறது அப்படின்னா மார்டனசைட். சரிங்களா, என்ன வடிவம் மாறுதா? மார்டன்சைட்டாக மாறுது. அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ப்ரொடியூஸ் ஏ ஸ்கேல் ஃப்ரீ சர்ஃபேஸ்? எந்த ஒரு வெப்ப பதனிடும் செய்யும் முறையில் துருக்கள் படிவுகள் அகற்ற உருவாகிறது அப்படின்னா இண்டக்ஷன் ஹீட்டிங். சரிங்களா, இண்டக்ஷன் ஹார்டனிங், கடினப்படுத்துறது தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்தது விச் ஒன் ஆஃப் த குவிஞ்சிங் மீடியா இஸ் யூஸ்டு ஃபார் ஹார்டனிங் ஸ்பெஷல் அலாய் ஸ்டீல்? ஹார்டனிங் ஸ்பெஷல் அலாய் ஸ்டீல் குவிஞ்சிங் செய்வதற்கு சிறப்பு வகை உலோக எஃகை கடினப்படுத்துவதற்கு பின்வரும் எந்த முறை தணிப்பு ஊடகம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா காற்று. டு ஆட் cutting ability and increasing wear resistance, the heat treatment process is called, வெட்டும் திறனை அதிகரித்தல் மற்றும் தேய்மான எதிர்ப்பு அதிகரித்தலுக்கான வெப்ப பதனிடும் செயல்முறை டேஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்டனிங், கடினப்படுத்தல். டேஷ் கேஸ் இஸ் யூஸ்டு இன் கேஸ் கார்பனைசிங் மெத்தட், வாயு கார்பனேற்ற முறையில் என்ன வாயு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா மீத்தேன் வாயு யூஸ் பண்ணுறாங்க, கேஸ் கார்பனைசிங். அடுத்தது இந்த டைப் ஆஃப் ஸ்டீல் விச் கண்டெயின் above 0.8 கார்பன் இஸ் கால்டு, அதாவது 0.8க்கும் மேலாக கார்பன் கொண்ட எஃகு டேஷ் எனப்படும் ஹைபர் டெக்டாய்டு எஃகு, ஹைபர் டெக்டாய்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. 0.8க்கு மேலே இருக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 100 கொஷின்ஸ் முடிக்க போகிறோம். சரிங்களா, 100 கொஷின்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம். த ரேஷியோ ஆஃப் மணி
ரேஷியோ ஆஃப் மணி மெட்டல் இஸ், நாணய உலோகத்தின் கலவை எப்படி இருக்கும் அப்படின்னா, நிக்கல் 2 பார்ட் சரிங்களா, காப்பர் 1 பார்ட் அளவுக்கு இருக்கும். வாட் இஸ் த கலர் ஆஃப் காப்பர், காப்பர் வந்து என்ன கலர்னா ரெட்டிஷ் ப்ரௌன் சரிங்களா, சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும், ரெட்டிஷ் ப்ரௌன். த சால்டர் இஸ் அண்ட் த அலா ஆஃப் சால்டர், சாஃப்ட் சால்டர் சரிங்களா, சாஃப்ட் சால்டரின் கலவை உலோகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா லெட் அண்டு டின்னு, லெட் அண்டு டின். த கார்பன் பர்சன்டேஜ் இன் கேஸ்ட் அயன் இஸ், கேஸ்ட் அயனில் வார்ப்பிரும்பில் கார்பன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2%லேருந்து 4% இருக்கும் சதவீதம். த டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல் இஸ், ஸ்டீலுடைய அடர்த்தி என்ன அப்படின்னா 7.85 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப், டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் 12% cementite and 88% ferrite both together will form a laminated structure in the steel which is called, அதுதான் பியர்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பியர்லைட் சேர்ந்தது தான் பியர்லைட் என அழைக்கப்படுகிறது. இந்த கார்பன் கண்டென்ட் இன் ராட் அயன் ரேஞ்ச், அதாவது தேனிரும்பில் உள்ள கார்பன் கலந்துள்ள கார்பன் எந்த சதவீதத்துலேருந்துனா 0.02லேருந்து 0.03, ரொம்ப கம்மியாக இருக்கும். 0.02லேருந்து 0.03 வரைக்கும் இருக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் கார்பன் கண்டென்ட் இன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்டீல், எஃகு பண்புகளில் கார்பனின் உள்ளடக்கம் என்ன விளைவை ஏற்படுத்துது அப்படின்னா கார்பன் இன்க்ரீஸ் த ஹார்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்டீல், கார்பனுடைய அளவு சேர சேர கடினத்தன்மை ப்ளஸ் வலிமை கிடைக்கும் சரிங்களா. த டெம்பரேச்சர் ஆஃப் த பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஜஸ்ட் அபவ் த லெவல் ஆஃப் டயர்ஸ் இன் பிட்வீன், அதாவது ஊதுகுழி 2 years சிறிய மேல் மட்டத்தில் உள்ள வெப்பநிலை அளவு, அதனுடைய மேல் மட்டத்தில் உள்ள வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 1000 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 1700 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும் சரிங்களா. விச் ஒன் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன், எந்த ஒன்று சுத்தமான இரும்பு, ராட் அயன், சுத்தமான தேன் இரும்பு அப்படின்னா ராட் அயன்னா தேன் இரும்பு தான் இருக்கிற இரும்புலே சுத்தமானது. ஓகே, த கட்டர் இஸ் யூஸ்டு டு கட் த லார்ஜ் டயமீட்டர் ஆஃப் பைப் டேஷ், வெட்டி பெரிய அளவிலான விட்டமுள்ள குழாய்களை வெட்டுவதற்கு பயன்படுது அப்படின்னா மல்டிவில் செயின் பைப் கட்டர், மல்டிவில் செயின் பைப் கட்டர் தான் வந்து கட் பண்ணுறது யூஸ் ஆகுது. அடுத்தது கேட் வால்வ் பர்மிட் லிக்யூட் இன் டேஷ் வே டைரக்ஷன், கேட் வால்வு திரவத்தை டேஷ் திசையில் வழிகளில் அனுமதிக்குது அப்படின்னா 2 வழியிலுமே அனுமதிக்கும் சரிங்களா, போத் டைரக்ஷன். ஒன்றும் இல்லை, இதுதான் ஒரு பைப் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கேட் வால்வ் போட்டிருக்கீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன் இப்படியும் போகலாம், இல்லை ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன் இப்படியும் வரும் சரிங்களா, 2 திசையிலையுமே அலோவ் பண்ணும், பை டைரக்ஷனல் சரிங்களா. இதுவே ஃபுட் வால்வு சொன்னாங்க அப்படின்னா ஃபுட் வால்வு ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் அலோவ் பண்ணும் சரிங்களா, நான் வச்சுக்க. அடுத்தது டேஷ் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்டர்னல் பைப் த்ரெட் கட் பை பைப் டைஸ், பைப் டைப்ஸில் டைனாலே நம்ம வெளிமறையை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது எந்த ரேஞ்சில் இருந்துன்னா 1/4 அதாவது 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சில் டு 4 இன்ச் வரைக்கும் நம்ம கட் பண்ண முடியும். டேஷ் வைஸ் கேன் பி ஃபோல்டட் அண்ட் கேரி அவுட் ஈஸி டு எனி ஒர்க் பிளேஸ், எந்த வைஸ் எடுத்துட்டு சரிங்களா. சரிங்களா, போர்ட்டபிள் ஃபோல்டிங் பைப் வைஸ், போர்ட்டபிள் அப்படின்னு சொன்னாலே அதை நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின் சொன்னாலும் எந்த பொருளாக இருந்தாலும் போர்ட்டபிள்னாலே அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அடுத்தது சிஸ்டன் பைப் ரேஞ்ச் ஆர் அவைலபிள் அட் த லென்த், சிஸ்டன் பைப் ரேஞ்ச் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 அடி சரிங்களா, 1/2 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் இருக்குது. அப்போ 150 mm முதல் 600 mm வரைக்கும் இருக்குது, 150 mm முதல் 600 mm இருக்குது. இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டன் பைப் ரேஞ்சு சரிங்களா, இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நட்டு போட்டு நம்ம டைட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு ரெஞ்சு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா, பல்லாக அப்படி இருக்கும்.
சிஸ்டர்ன் பைப் ரிஞ்ச். செயின் ரிஞ்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய டயாமீட்டர் சரிங்களா, 600 mm மேலே போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி டயாமீட்டரை செயின் ரிஞ்ச் வச்சு பிடிப்போம் பெரிய பெரிய சைஸுக்கு. அதுக்குள்ளே இருக்கிறதா இந்த சிஸ்டர்ன் பைப் ரிஞ்சை வச்சு பிடிப்போம் சரிங்களா. பைப்ஸ் ஆர் கிளாசிஃபைடு பைப்புகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுதுன்னா மெட்டல் வச்சு சரிங்களா, ஸ்டீல் பைப்பு, பிளாஸ்டிக் பைப், பிவிசி பைப்பு அப்படின்னு வச்சு நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா உலோகத்தை வச்சு தான் சொல்கிறோம் சரிங்களா. அடுத்தது ஜிஐ பைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்தது டேஷ் இஸ் யூஸ்டு டு மேக் எ இன்டர்னல் த்ரெட் இன் பைப்பு. ஒரு பைப் இருக்குது, அந்த பைப் இதுதான் வந்து ஒரு பைப்பு அப்படின்னா லென்த்தாக இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதுபோல் உள்ளுக்குள்ளே மரம் வெட்டுறதுக்கு அப்படின்னா நம்ம டேப் யூஸ் பண்ணுவோம். உள்ளுக்குள்ளே மரம் வெட்டணும்னா டேப் சரிங்களா. டேப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இப்படி இருக்கும், இல்லை த்ரெட்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதை வச்சு யூஸ் பண்ணுவோம் உள் மரம் வெட்டுறது. இதே ஒரு பைப்பு இந்த வெளியில் மரம் வெட்டணும், அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா பெரிய டை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இதை வச்சு பண்ணுவோம். இது டை. வெளி மரம் வெட்டணும்னா டை, உள் மரம் வெட்டணும்னா டேப். ஈஸியாக ஞாபகம் வச்சிங்கன்னா டைன்றது தலையில் அடிக்கிறோம் ஞாபகம் வச்சிங்களா. அப்போ தலைக்கு மேலே தானே அடிக்கிறோம், அப்போ வெளியில். டேப்னா தண்ணி பைப்புலேருந்து உள்ளேருந்து வரும் சரிங்களா, அப்போ டேப் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க சரிங்களா. அடுத்தது டேஷ் இஸ் யூஸ்டு ஃபார் சப்ளையிங் வாட்டர் ஃப்ரம் மெயின் லைன்லேருந்து நீரை சப்ளை செய்வதற்கு டேஷ் பயன்படுத்தும் அப்படின்னா வால்வு வச்சு தான் நம்ம திறப்போம் சரிங்களா, வால்வு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, லைக் பண்ணவும் மறந்துடுறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரிங்களா, எந்த ட்ரேட் மெட்டீரியலாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் கீழே இருக்கிற ஜிபே நம்பர் ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க சரிங்களா. அந்த மெட்டீரியல் உங்களுக்கு மெயிலில் அனுப்புவோம் சரிங்களா. ஜிகேவாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் எந்த ட்ரேடாக இருந்தாலும் சரிங்களா. ஒவ்வொரு ட்ரேடுலேயும் உங்களுக்கு 1A ட்ரேட்னா 500 கொஷினும் 2A ட்ரேட்னா 1000 கொஷினும் இருக்கும் சரிங்களா. டேஷ் கட்டர் இஸ் யூஸ்டு டு மேக் எ ஸ்கொயர் கட் ஆன் எ பைப் சரிங்களா. டேஷ் வெட்டும் கருவியானது குழாயை குறுக்காக வெட்டுவதற்கு பயன்படுது அப்படின்னா வீல் பைப் கட்டர் சரிங்களா. வீல் பைப் கட்டர் நம்ம ஆக்ஸாபுரம் வச்சு நார்மலாக பைப்பை கட் பண்ணுவோம். பட் இந்த வீல் பைப் கட்டர் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இதான் பைப்பு அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு வீல் மாதிரி சரிங்களா, ஷார்ப்பாக இப்படி ஒரு வீல் மாதிரி கொடுத்து ஒரு இதுக்கு டூல் மாதிரி இருக்கும் சரிங்களா. இதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ண இந்த பைப்பு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும். அதாவது பைப் வீல் கட்டர் அப்படின்னு சொல்லுவோம், பைப் வீல் கட்டர். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஏசி எம்ஆர்என்டிசியில் பார்த்திங்கன்னா ஏசி ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ப்ளம்பர் பார்த்திங்க அப்படின்னாலும் எலக்ட்ரிஷியன் பார்த்தா அந்த பைப்பெல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கலாம் சரிங்களா. அடுத்தது பைப் ஃபிட்டிங் ஆர் யூஸ்டு டு டைவர்ட் த ஃப்ளோ டைரக்ஷன் இஸ். அதாவது பைப்புகளில் திரவம் பாயும் திசையை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் பைப் ஃபிட்டிங் சரிங்களா. கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா யூனியன், இது வந்து பைப் டைரெக்ஷனை மாற்ற போகிறதில்ல. ப்ளக்குன்றது தண்ணியை அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. கப்ளிங் பைப்பை 2 பைப்பை ஜாயின் பண்ணுறது, சேம் லென்த் இருக்கக்கூடிய 2 பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு கப்ளிங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கயிற்றுறதுக்கு யூனியன் போட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த எல்போ தான் டைரெக்ஷனை மாற்றும். இப்படி வரக்கூடிய தண்ணியோட டைரெக்ஷனை இந்த டைரெக்ஷனுக்கு மாற்றுது அப்படின்னா இது எல்போ தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் 100 கொஷின்ஸ் பார்ப்போம். ஒவ்வொரு ட்ரேடுமே இது பார்க்குறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஆல் தி பெஸ்ட்.